அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம மருத்துவவியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பாலிட்டி அதே மாதிரி புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல. பட் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ சீக்கிரமாகவே சிலபஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் பார்த்துடலாம். ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லா வீடியும் சொல்லியிருக்க மாதிரி தான். ஸோ நீங்கள் என்னதான் மற்ற கலைச்சொற்கள் ஞாபகம் வைக்காட்டியும் கூட ஸோ நான் கொடுக்குற இந்த கலைச்சொற்களை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுட்டு போங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த புக்கில் தான் நமக்கு டிஎன்பிசியில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க கலைச்சொற்கள் சார்பில். ஓகேவா? ஸோ அதனால தான் இது நான் தனியாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறத வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட விருப்பத்தினால தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துடலாம். இது ஒரு 10 பார்ட்டு. இதில் ஒரு 1000 கலைச்சொற்கள் கிட்ட பார்க்க போகிறோம். ஸோ சீக்கிரமாகவே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் நோட்டில் ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதுங்க. சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதேமாதிரி பிடிஎஃப்பும் கேட்குறீங்க. ஸோ பிடிஎஃப் 2 செகண்ட் ஆகாது, டக்குன்னு கொடுத்துடலாம். பட் நீங்கள் அதை எவ்வளோ தூரம் கைப்பட எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கைப்பட எழுதுனா மட்டும்தான் நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நம்ம பார்த்துட்டு ஏதோ நம்ம எழுதுறோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் பிடிஎஃப் கொடுக்கல. ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு உன்னோட எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பாருங்கள், மருத்துவவியல் சார்ந்த கலைச்சொற்கள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், அப்டாமினல் கேனல் அப்படின்னா வயிற்று கால்வாய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அப்டாமினல் கோலிக் அப்படின்னா வயிற்று வலி. ஓகேவா? ஸோ அப்டாமினல் கோலிக் அப்படின்னா வயிற்று வலி. அப்டெக்டர் அப்படின்னா வெளி வாங்கி அப்படி இல்லைன்னா அகட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கும் இப்படி தான் கேட்பாங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை தான் கேட்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதே போதுமான அளவு. அடுத்து அப்டெக்டர் ஹாலுசிஸ் அப்படின்னா பெருவிரல் அகட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்டெக்டர் ஹாலுசிஸ் அப்படின்னா பெருவிரல் அகட்டி. அடுத்து அப்டசன்ட் நெர்வு அப்படின்னா புறம்போக்கு நரம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெர்வு அப்படின்னு நரம்பு இதை வச்சு போட்டுடலாம். பட் அந்த அப்டசன்ட் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. புறம்போக்கு நரம்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஆப்ளியூஷன் அப்படின்னா கழுவுதல் அல்லது நீராட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ளியூஷன் மீன்ஸ் கழுவுதல் அல்லது நீராட்டு. அடுத்து அப்ரேஷன் அப்படின்னா தோல் சிராய்ப்பு அப்படி இல்லைன்னா தோல் காயம். ஸோ நம்ம கீழே விழுந்தா தோல் சிராயாது இல்லையா? ஸோ அதுதான் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆப்சஸ் அப்படின்னா சீல் கட்டி. ஸோ ரொம்ப அந்த புண்ணு ஊண்டு அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஸோ அப்போ சீல் கட்டி மாதிரி ஏற்படும். அதான் சொல்றாங்க. ஆப்சஸ் அப்படின்னா சீல் கட்டி. அபியுலையா அப்படின்னா மன உறுதி குறைபாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அபிலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு. அடுத்து அகார்பியா அப்படின்னா ரத்தத்தில் பைகார்பனேட் குறைபாடு. ஸோ NaHCO3 பைகார்பனேட் தெரியும் உங்களுக்கு. ஸோ அகார்பியா அப்படின்னா ரத்தத்தில் பைகார்பனேட் குறைபாடு. ஓகேவா? அடுத்து 11 கவனிங்க. அசிட்டாபுலம் அப்படின்னா இடுப்பு கிண்ணம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த பியூலம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம பயாலஜி படிக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அகௌச்சர் அப்படின்னா மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். அசெண்டிங் ஆர்டா அப்படின்னா ஏறு தமனி. ஸோ தமனின்ற வார்த்தையை நம்ம இதயத்தை பற்றி படிக்கிறப்ப நம்ம படிச்சிருப்போம். ஸோ அசெண்டிங் அப்படின்னா ஏறு வரிசை அப்படின்னு நம்ம அதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து அசிடாபுலம் அப்படின்னா கிண்ணக்குழிவு அப்படின்னு அர்த்தம். அடுத்து அகாலிஷியா அப்படின்னா உணவு குழாய் முடிவு. ஓகேவா? ஸோ அகால்ஷியா அப்படின்னா உணவு குழாய் முடிவு. அடுத்து அக்ரோமா அப்படின்னா வெள்ளுருமம் அல்லது வெளிர் தோல் நோய். ஸோ இந்த அசிட்டாபுலம் அப்படிங்கிறது இதுவும் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்க. BULAM அப்படின்னா இடுப்பு கிண்ணம், அதே புலம் அப்படின்னா கிண்ணக்குழிவு. ஸோ இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இந்த இதுவுமே முக்கியம். அக்ரோமா அப்படின்னா வெள்ளுருமம் வெளிர் தோல் நோய் அப்படின்னு அர்த்தம். அசிடோசிஸ் அப்படின்னா குருதி அமிலமிகை. ஓகேவா? ஸோ அசிடோசிஸ் மீன்ஸ் குருதி அமிலமிகை. அசினோஸ் கிளாண்ட் அப்படின்னா திரள சுரப்பி. ஸோ கிளாண்ட் அப்படின்னாலே சுரப்பி. இதை வச்சு ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிட முடியும். அக்லாசியா அப்படின்னா பிறல் திசுநிலை. ஓகேவா? ஸோ அக்லாசியா மீன்ஸ் பிறல் திசுநிலை. அக்காலஜி அப்படின்னா மருத்துவவியல். ஓகேவா? ஸோ மருத்துவவியல் அப்படின்னு அர்த்தம் அக்காலஜி அப்படின்னா. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம சுவாலஜி ஓராலஜினா மலையியல் பற்றி படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பற்றி படிக்கக்கூடிய அந்த கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெர்மினாலஜி வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அக்காலஜி அப்படின்னா மருத்துவவியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 21 கவனிங்க. அக்கோஸ்டிக் மீட்டர்ஸ் அப்படின்னா செவிப்பறை. அக்கோஸ்டிஸ் அப்படின்னா ஒளி நுட்பவியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து அக்ரேஷியா அப்படின்னா வலுவளப்பு. அக்ரோபிளாஸ்ட் அப்படின்னா முன்முனை அப்படின்னு அர்த்தம். அக்ரோபிளாஸ்ட்னா முன்முனை. அக்ரோகார்டன் அப்படின்னா தோள்கட்டி. அக்ரோமியான் அப்படின்னா கோடிமுனை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்டின் அப்படின்னா தசை புரதம். ஆக்டினியோ தெரபி அப்படின்னா கதிர்வீச்சு மருத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்டினோ தெரபி அப்படின்னா கதிர்வீச்சு மருத்துவம். ஆக்டிவ் இம்யூனைசேஷன் அப்படின்னா முனைவுறு ஏமமூட்டம் அப்படின்னு அர்த்தம். அக்யூட் அப்படின்னா உடனடி தீவிரமான, அதாவது ஒரு விஷயத்தை தீவிரமா செயல்படுத்துறத நம்ம அக்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து 31 பாருங்க.
அக்குடச் அப்படின்னா அழகு தொடுகை, டச் அப்படின்னாலே தொடுகை அப்படின்றதா தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து அடமேண்டைன் அப்படின்னா பற்காரை அப்படின்னு அர்த்தம். அடெக்ஷன் அப்படின்னா உள்ளிழுத்தல், அடெக்ஷன் மீன்ஸ் உள்ளிழுத்தல். அடினாய்டு அப்படின்னா அன்னத்தசை. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடனஸ் அப்படின்னா ஒட்டுப்பண்பு. அடுத்து அட்ஹசிவ் அப்படின்னா ஒட்டு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடிடஸ் அப்படின்னா நுழைத்துளை. அட்ஜூவன்ட் அப்படின்னா துணையூக்கி. ஓகேவா? ஸோ இந்த கிட்டத்தட்ட 31 40 வரைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் ஷார்ட்கட் போட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஏரோபிக் அப்படின்னா உயிர் வழிசார். ஓகே. அடுத்து எட்டியாலஜி அப்படின்னா நோய் காரணியியல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எட்டியாலஜி அப்படின்னா நோய் காரணியியல். ஓகேவா? ஸோ அடுத்து 41 கவனிங்க. அஃபினிட்டி அப்படின்னா ஈர்ப்புத்தன்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நம்ம கெமிஸ்ட்ரி அப்புறம் நார்மலாக ஃபிசிக்ஸ் எல்லா டாப்பிக்கும் நம்ம படிக்கிறப்பையும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சோன்னா ஈஸியாக நம்ம அவங்கள ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது எலக்ட்ரான் ஈர்ப்புத்தன்மை, சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரானை ஈர்க்குது இல்லையா? ஸோ அதான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஃபினிட்டி அப்படின்னா ஈர்ப்புத்தன்மை. அஜினிசிஸ் அப்படின்னா தோன்றாமை. ஓகேவா? ஏஜினிசிஸ் அப்படின்னா தோன்றாமை அப்படின்னு அர்த்தம். அக்ரசன் அப்படின்னா முனை உறுதல். ஓகேவா? அக்லாசியா அப்படின்னா நாக்கின்மை. ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ 44வது வார்த்தை அக்லோசியா அப்படின்னா நாக்கின்மை. அகோனிஸ்ட் அப்படின்னா முன்னியக்கி அப்படின்னு அர்த்தம். அகோனிஸ்ட் அப்படின்னா முன்னியக்கி. அலார் அப்படின்னா சிறகு சார் அல்லது சிறகு வடிவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அல்பினிசம் அப்படின்னா பாண்டு நோய் அல்லது பெருவெண்மை. இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அல்புமின் அப்படின்னா வெண்புரதம். இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்புமின் அப்படின்னா என்ன? வெண்புரதம். அடுத்து ஆலிவோலர் ரிட்ஜ் அப்படின்னா பல் எலும்பு முகடு. ஓகேவா? ரிட்ஜ் அப்படின்னாலே முகடுன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆலிவோலர் ரிட்ஜ் அப்படின்னா பல் எலும்பு முகடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அலெக்சியா அப்படின்னா படுக்கை இயலாமை அல்லது சொற்குருடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களால ஒழுங்கா வந்து ஸ்லீப்லெஸ் இல்லாம அந்த ஒரு நோய் தாக்கப்பட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம அலெக்சியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்துல. படுக்கை இயலாமை அல்லது சொற்குருடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து 51 கவனிங்க. ஆலுவிலர் போன் அப்படின்னா பல்லெலும்பு. ஓகேவா? ஆலுவிலர் போன் அப்படின்னா பல்லெலும்பு. அடுத்து ஆல்விலோட்டிஸ் அப்படின்னா காற்றறை அலர்ஜி. ஓகேவா? ஆல்விலோட்டிஸ் அப்படின்னா காற்றறை அலர்ஜி. ஆல்விலோசஸ் அப்படின்னா நுண்ணறை. ஓகேவா? ஆல்விலோசஸ் அப்படின்னா நுண்ணறை. அலிம்பியா அப்படின்னா நிணநீரற்ற. அலிம்பியா அப்படின்னா நிணநீரற்ற. அமால்கம் அப்படின்னா ரசக்கலவை. ஓகேவா? அமால்கம் அப்படின்னா என்ன? ரசக்கலவை. அடுத்து ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னா இருமன போக்கு. ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னா என்ன? இருமன போக்கு. ஆம்னியன் அப்படின்னா பனிக்குடம். ஆம்னியன் அப்படின்னா என்ன? பனிக்குடம். அடுத்து அமைலம் அப்படின்னா மாவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து அதாவது அனடோன்சியா அப்படின்னா முழு பல்லின்மை. ஸோ அவங்களுக்கு பல்லே இல்லாமல் ரொம்ப அந்த செயலுக்கு போயிடுறாங்க இல்லையா வயசானா, அதுதான் வந்து அனடோன்சியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து அனால்ஜிசியா அப்படின்னா வலி உணராமை. அனால்ஜிசியா அப்படின்னா என்ன? வலி உணராமை. 61 கவனிங்க. அனால் பிளாசியா அப்படின்னா பிறல் பெருக்கம். அனால் பிளாசியா என்ன? பிறல் பெருக்கம். அனட்டோமி அப்படின்னா உடற்கூறியல். அனட்டோமி அப்படின்னா என்ன? உடற்கூறியல். ஆஞ்சினா அப்படின்னா இதய கடும் வலி. ஆஞ்சினா அப்படின்னா என்ன? இதய கடும் வலி. ஆஞ்சியோமா அப்படின்னா ரத்த குளர்கட்டி. ஆஞ்சியோமா அப்படின்னா என்ன? ரத்த குளர்கட்டி. ஆன்ஹைட்ரோசிஸ் அப்படின்னா வியர்வையின்மை. ஆன்ஹைட்ரோசிஸ் அப்படின்னா என்ன? வியர்வையின்மை. அனிரிஷியா அப்படின்னா கரும்படலம் இல்லாமை. அனிரிஷியா அப்படின்னா என்ன? கரும்படலம் இல்லாமை. ஆஞ்சியோகஸ்ட் அப்படின்னா ரத்த குழல் நீர்க்கட்டி. ஓகேவா? ஆஞ்சியோகஸ்ட் அப்படின்னா என்ன? ரத்த குழல் நீர்க்கட்டி. ஆன்கிலோஸ்டோம் அப்படின்னா கொக்கி புழு. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வயிற்றுல கொக்கி புழு ஏற்படுது இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. ஆன்கிலோஸ்டோம் அப்படின்னா என்ன? கொக்கி புழு. அடுத்து அனோஃபியா அப்படின்னா வெளியற்ற தன்மை. அனோஃபியா அப்படின்னா என்ன? வெளியற்ற தன்மை. ஆன்டிஃபிளெக்ஷன் அப்படின்னா முன்மடக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ முன்முடக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்டிஃபிளெக்ஷன் அப்படின்னா முன்மடக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 71 கவனிய. ஆன்டியர் ரெமஸ், அதாவது ரெமஸ் அப்படின்னா முன்கிளை. ஆன்டிரர் ரேமஸ் அப்படின்னா முன்கிளை. அடுத்து ஆன்டிரர் போல் அப்படின்னா முன்துருவம். அந்த போல் அப்படின்னாலே துருவம், அதை வச்சு ஈஸியாக நம்ம பயன் பண்ண முடியும். ஆன்டி சீரம் அப்படின்னா எதிர் ஊனீர். ஆன்டி சீரம் அப்படின்னா என்ன? எதிர் ஊனீர். ஆன்டிரோ செப்டல் அப்படின்னா முன்மையம். ஆன்டிரோ செப்டல் அப்படின்னா என்ன? முன்மையம். ஆன்டிஜென் அப்படின்னா வினையூக்கி. இதுவுமே நம்ம ஈஸியாக பயன் பண்ண முடியும். அடுத்து ஆன்டிஜெனிசிட்டி அப்படின்னா விலையூக்கி திறன். ஆன்டிஜெனிசிட்டினா அப்படின்னா என்ன? விலையூக்கி திறன். அடுத்து ஆன்டி ஹெல்மினித்திக் அப்படின்னா புருவகற்றி. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து ஆன்டி மைகோட்டிக் அப்படின்னா பூஞ்சை எதிர்ப்பி. ஆன்டி மைகோட்டிக் அப்படின்னா என்ன? பூஞ்சை எதிர்ப்பி. ஆன்டிசெப்டிக் அப்படின்னா நுண்மி தடுப்பி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இது செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா
நிறைய காயங்கள் ஏற்பட்டு அந்த கிருமி செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆன்டிசெப்டிக் அப்படின்னா நுண் மின் மித்தடிப்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்து ஆண்ட்ரம் அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து 81 பாருங்க. அனஸ் அப்படின்னா கழிவாய் அப்படின்னு அர்த்தம். ஆன்வில் அப்படின்னா செவி எலும்பு. ஆன்வில் அப்படின்னா என்ன? செவி எலும்பு. ஆன்சிட்டி அப்படின்னா மனப்பதற்றம். ஆன்சிட்டி அப்படின்னா என்ன? மனப்பதற்றம். ஆன்சியோலைட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா பதற்ற நீக்க மருந்துகள். ஓகே. ஆன்சியோலைட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா பதற்ற நீக்க மருந்துகள். அரோட்ரா அப்படின்னா பெருந்தமனி. பெருந்தமனி அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டினா மாதமணி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. மா மட்டும் மாறிடுச்சு. மாத்தமணி, மானா பெரிய, அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் பெருந்தமணி மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து அரோட்டிக் சினஸ் அப்படின்னா பெருந்தமணி குழிவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அரோட்டிக் சினஸ் அப்படின்னா பெருந்தமணி குழிவு. அடுத்து அரோட்டிக் ஆர்ச் அப்படின்னா பெருந்தமணி வளைவு அப்படின்னு அர்த்தம். அரோட்டிக் ஆர்ச் அப்படின்னா பெருந்தமணி வளைவு அப்படின்னு அர்த்தம். ஏப்பதி அப்படின்னா உணர்ச்சியற்ற நிலை. எப்படி நம்ம சிம்பதி எம்பதி கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி ஏப்பதி அப்படின்னா உணர்ச்சியற்ற நிலை. ஓகேவா. அடுத்து ஆர்டோகிராம் அப்படின்னா பெருந்தமனி வரைவு அப்படின்னு அர்த்தம். இந்த கிராம் அப்படின்னாலே வரைவு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து அபெக்ஸ் பீட் அப்படின்னா முனை துடிப்பு. அபெக்ஸ் பீட் மீன்ஸ் முனை துடிப்பு. 91 கவனிங்க. அப்போனியா அப்படின்னா மூச்சு நிறுத்தம். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ அப்போனியா அப்படின்னா மூச்சு நிறுத்தம். அடுத்து அப்போ நியூரோசிஸ் அப்படின்னா தசைநான் விரிதல். அப்போ நியூரோசிஸ் அப்படின்னா தசைநான் விரிதல். அப்போப்ளெக்சி அப்படின்னா செயல் இழப்பு. அப்போப்ளெக்சி மீன்ஸ் செயல் இழப்பு. அடுத்து அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்னா குடல்வால் அலர்ஜி. இது நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து ஆர்ச்சிபிளாசம் அப்படின்னா தொல் ஊன்மம். ஆர்ச்சிபிளாசம் மீன்ஸ் அப்படின்னா தொல் ஊன்மம் அப்படின்னு அர்த்தம். எரிலா அப்படின்னா சிற்றிடம். எரோலா அப்படின்னா சிற்றிடம் அப்படின்னு அர்த்தம். ஆர்டிடிசிஸ் அப்படின்னா தமனி அலர்ஜி. ஸோ இதயத்தில் ஏற்படக்கூடியது தான் அந்த தமனி நம்ம படிச்சிருப்போம். ஆர்ட்ரிட்டிஸ் அப்படின்னா தமனி அலர்ஜி அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆர்டீரியல் கேபிலரி அப்படின்னா தமனி நுண்குமல். ஓகேவா. ஸோ ஆர்டீரியல் கேபிலரி அப்படின்னா தமனி நுண்குமிழ். அடுத்து ஆர்டிரோல் அப்படின்னா சிறுதமனி. ஓகேவா. ஸோ ஆர்ட்ரியோல் அப்படின்னா சிறுதமனி அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆர்டரி ஃபோர்செப்ஸ் அப்படின்னா தமனி இடுக்கி அல்லது நாள இடுக்கி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ தமனி இடுக்கி அல்லது நாள இடுக்கி, ஆர்டரி ஃபோர்செப்ஸ் அப்படின்னா. ஓகேவா. ஸோ மொத்தம் நம்ம 100 கலைச்சொற்கள் மருத்துவவியல் சார்ந்த டாபிக்ல இருந்து பார்த்துருக்கோம். இது நமக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கலைச்சொற்கள். ஓகேவா. ஸோ உங்களுக்கான 100 கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம 100 பார்த்துடலாம் ஒவ்வொரு பார்ட்லையும். ஓகேவா. ஸோ மொத்தமே 12 நிமிஷம் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஸோ நீங்கள் தான் உட்காந்து இதை எழுதி படிக்கணும். அது உங்ககிட்ட தான், அவங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா. ஸோ இதை கூட எழுதி நம்ம படிக்க முடியல அப்படின்னா எப்படி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் தான் உங்களை தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு எஃபர்ட் அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா. ஸோ என்னோட சப்போர்ட் எப்பயுமே உங்களை நோக்கி இருக்கும். நான் என்னோட சைட்லேருந்து சீக்கிரமாகவே கலைச்சொற்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஒரு ஆள் எனக்கு ஃபாலோ பண்ணிடுங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, எனக்கு இப்போ ஒரு 1000 பேர் பார்க்குறேன்னா 1000 பேருமே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கான எழுதணும், நான் வந்து படிக்கணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து நான் இப்படி ஃபாலோ பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கேன் கலைச்சொற்களில். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் டெர்மினாலஜி வேர்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து இந்த மாதிரி செலக்டிவான வேர்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதன்படி நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும். பட் அப்படி கேட்பாங்களான்னு கேள்விக்குறி தான், கேட்பாங்களான்னு தெரியாது. ஓகேவா. ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி டாபிக் நம்ம படிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இதுல இருந்து 10 கொஸ்டின் நம்மளுக்கு வருது. யாரு 10 கொஸ்டின் தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால தான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ என்னோட சைட்லேருந்து நான் அதை கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நெக்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம 100 கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.